வணக்கம். ஒரு சிறிய இடைவெளி எகைன் திருப்பி நம்ம சந்திக்கிறோம். பட் ஏன்னா இந்த தடவை சில தகவல் சொல்லணும் உங்களுக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்புறம் ஜென்ரல் பப்ளிக், என்னுடைய நோயாளிகளுக்கு மற்றும் நோயாளிகள் ஆகாமல் மற்ற நண்பர்களும் இருப்பதற்காக இந்த பதிவு. இப்போ நமக்கு இந்த 2020 அண்ட் 2021 ரெண்டுலேயும் வந்து கோவிடுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. நம்ம அழகாக கடந்து வந்துட்டோம். தேங்க்ஸ் டு வேக்சினேஷன். நான் வேறு எதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். வேக்சினேஷன் தான் பெரிய நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. வேக்சினேஷன் வந்து எப்படி மாற்றிருக்கு அப்படின்னா, இப்போ எகைன் நான் ரெகுலராக நான் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன். வேக்சினேஷன் ஒன்ஸ் 2 வேக்சினேஷன் போட்டு மினிமம் 4 வீக்ஸ். ஐ ரிப்பீட், 2 வேக்சினேஷன்ஸ் போட்டு 4 வீக்ஸ் அதுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் தே ஆர் 70% தே ஆர் இம்யூன். என்னென்னா அவங்களுக்கு வரலன்னா சொல்ல மாட்டேன், கோவிட் வருது, ஆனால் ஒரு சாதாரண வைரல் ஜுரம் வந்துட்டு வந்த சோடு தெரியாமல் போயிடுது. அவங்க எகைன் இன்னமும் அந்த தனி மனித இடைவெளி கடைபிடிக்கிறது, மாஸ்க் போடுறது, கையை கழுவுறது எல்லாம் ஏன் செய்யணும்னா, அவங்களுக்கு தொந்தரவு இல்லைனாலும் அவங்களால மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, சம்டைம் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த இம்யூனாலஜிக்கல் ரிப்ரிகேஷன் சைலண்ட்டாக உள்ள வருது. டிப்பிக்கல் கோவிடு, அந்த கோவிட் நிமோனியா அந்த மாதிரி விஷயம் வர்றதில்லை. பட் ஆனால் அந்த இம்யூனாலஜிக்கல் ரிப்ரிகேஷன் நிறையா வருது, தெரியாமலே போயிடும். சப்அக்யூட் தைராய்டிஸ் வருது, சில பேருக்கு பேங்க்ரைட்டிஸ் வருது, சைலண்ட்டாக வருது. அப்படிங்கிறதுனால ஈவன் வேக்சினேஷன் பிறகு கூட நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதை பற்றிலாம் இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு சயின்டிஃபிக் பேப்பர்ஸாக வெளில வரும். அப்போ போய் நம்ம ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடாது. நம்ம அதை படிக்கலாமே, நம்மளே ஒரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடாதுன்னா அந்த மாஸ்க் போடுறதையும், தனி மனித இடைவெளி கடைபிடிக்கிறதையும், அப்புறம் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணுறதும் நம்ம இன்னமும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். அது வந்து டிஃபால்ட். என்ன சொல்லப்போனால் கோவிட் வந்து நம்மளை பலதரப்பட்ட வைரல் நோய்கள்லேருந்து, அலர்ஜிலேருந்து நம்ம காப்பாற்றிட்டு இருக்கு. இப்போதைக்கு கோவிட் வந்ததுனால அதுதான் வெளில தெரிஞ்சுது. கோவிட் மாதிரி இருக்க மற்ற ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சுத்தமாக கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் மாஸ்க். மாஸ்கோட ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, ஆஸ்மாட்டிக் பேஷண்ட் எங்கிட்ட வர்றவங்க நியர்லி 20% குறைஞ்சிட்டாங்க. ஆஸ்மாட்டிக் அட்டாக்கே கிடையாது இப்போ, ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி இந்த எக்ஸ்டென்சிவ் அலர்ஜி இருக்கவங்கலாம் கிடையவே கிடையாது. ஒன்ஸ் மாஸ்க் பழக்கப்படுத்த ஆரம்பிச்சவரை அவங்க ரொம்பவே நல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது விஷயம், இதோடைய கோஎக்ஸிஸ்டன் ஃபேக்டர் ஒன்று இருக்குது கோவிட் கூட. நான் கோவிட் கொரோனா வைரஸ் அதெல்லாம் சுத்தமாக கிடையாது இப்போ, ஆல்மோஸ்ட் இல்லைன்னே சொல்லலாம். இல்லாட்டி போன வருஷம்லாம் நம்ம 2019 நிறைய அவ்வளோ பார்த்தோம். அதெல்லாம் இப்போ அதிகம் கிடையாது பிகாஸ் ஆஃப் மாஸ்க் அவ்வளோ விஷயத்தை தடுக்குது. சொல்லப்போனால் இனிமேல் 2021 பிறகு நமக்கு வந்து மாஸ்க்குங்கிறது ஒரு பரவலாக எல்லாருக்கான இன்னொரு அணிகலன் மாதிரியே கூட ஆகிடும். ஃபியூச்சரில் வந்து மாஸ்க் இண்டஸ்ட்ரி கலராக வர்றது, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாஸ்க் வர்றது, மாஸ்கில் சில எக்ஸ்ட்ரா சில குவாலிட்டி, மாஸ்கில் ஹெட்ஃபோனுக்கு ஃபியூச்சரில் வந்து ஆக்சுவலி எல்லாமே மாறலாம். என்ன சொல்கிறது, இது அடுத்த பரிணாமமும் கூட மாறலாம், தெரியல. பட் கம்மிங் பேக் டு சப்ஜெக்ட், கோவிட் ஒன்று ஏற்கனவே இருந்துட்டு அது வி ஆர் ஃபைட்டிங் வித் தட். வி ஃபாட் ஹார்ட், வி ஆர் வின்னிங். வி ஹேவன் ஒன் ஃபேர் அண்ட் ஸ்கொயர் வின்னு வரல. வி ஆர் வின்னிங், வி ஹவ் ஸ்டார்டட் வின்னிங். பட் இதோட கூட என்ன இருக்குன்னா கூட டெங்குங்கிறது லாஸ்ட் 2 months படுத்தி எடுத்துச்சு எல்லாரையும். இந்த டெங்கு ப்ரெசன்டேஷன் ரொம்பவே வேற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர் மொதல் இயர் ஒவ்வொரு டெங்கு சீசனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு சீசன் டெங்கு வந்து வரும்போது நிறைய டெங்கு இருந்தது. பட் அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது டெங்கு ஐஜிஎம் பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு பெரிய தொந்தரவு இல்லாமல் இருந்தது. பட் அதுக்கு அடுத்த சீசன் வந்து டெங்கு ஐஜிஎம் இருந்து ஒரு சப்டைப் பாசிட்டிவ் இருந்து ஒரு ஐஜிஎம் ப்ரொடியூஸ் ஆனவங்களுக்கு, ஐஜிஜி ப்ரொடியூஸ் ஆனவங்களுக்கு NS1 பாசிட்டிவ் தான் ரொம்ப ஒரு டெட்லி காம்பாவாக இருந்தது. அதாவது டெங்கு ஐஜிஜி பாசிட்டிவிட்டி வித் NS1 பாசிட்டிவ், அது அக்யூட் இன்ஃபெக்ஷன் டு சம் அதர் சப்டைப்ஸ் அலாங் வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஐஜிஜி ஃபார் ப்ரீவியஸ் இன்ஃபெக்ஷன். அது ரொம்ப டெட்லி காம்பாவாக இருந்தது. எஸ்பெஷலி லாஸ்ட் இயருக்கும் ப்ரீவியஸ் இயர் இருந்தது. அப்போ எப்படின்னா டேரெக்டாக பேஷண்ட் வந்து டெங்கு ஹெமராஜிக் ஷாக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம கிளினிக்கில் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தே வென்ட் ஃபார் ஹெமராஜிக் ஷாக். அது வி லாஸ்ட் லாட் ஆஃப் லைஃப். நினைவிருக்குன்னு நினைக்கிறேன். 2 years பேக், அது 2018-17 நிறைய பிரச்சனை இருந்தது உங்களுக்கு. அந்த சமயம்லாம் திருவண்ணிலவம்பு கஷாயம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. ஸோ அந்த சீசனுக்கு அடுத்தபடி எப்படி வந்துச்சுன்னா டெங்குங்கிறது 2 டைப் இருந்தது. ஒன்று வந்து டிப்பிக்கல் அந்த த்ராம்போசைட்டோபீனியா அந்த பிக்சரோட இருந்தது. இன்னொன்று வந்து பெரிய லெவலில் வந்து ஃபீவர் ஒரு வாரம் ஃபீவர் இருந்துட்டு ஃபீவர் கோர்ஸ்லாம் முடிஞ்சு பேஷண்ட் நல்லான பிறகு பிளேட்டட் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு ப்ரீவியஸ் இயர் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் வர்றது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இந்த வருஷம் 3 சப்டைப் இருக்குது டெங்குலே சொல்கிறேன். நம்பர் 1 கிளாசிக்கல் டெங்கு. அது பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது. கிளாசிக்கல் டெங்கு ஆக்சுவலி நம்ம வி ஆர் லக்கி டு ஹேவ் கிளாசிக்கல் டெங்கு. ஏன்னா ஹைலி கிளினிக்கலி எவிடெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிவீலிங்காக இருக்கும், தெரிஞ்சிடும்.
நம்ம அலர்ட் ஆகிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம், காப்பாற்றிக்கலாம் பேஷண்ட்டை. பட் இன்னொரு டைப் இருக்குது. ஏற்கனவே கோவிட் வந்துட்டு போனவங்க, அது கோவிட்லேயே நிறைய டைப் இருக்குது. ஜஸ்ட் கோவிட் கேம் அண்ட் வெண்ட். பேஷண்ட் கேம், ஆல்மோஸ்ட் கில் த பேஷண்ட் அண்ட் வெண்ட். ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐசியூலேருந்து காப்பாற்றிருப்பாங்க அந்த பேஷண்ட்டு. அப்புறம் வந்து கோவிட் கேம் அண்ட் வெண்ட், ப்ராப்பர்லி வேக்சினேட்டட். அப்புறம் நாட் வேக்சினேட்டட் ஃபார் கோவிட். இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்பில் உள்ள அதே சேம் பேஷண்ட்டுக்கு திருப்பி டெங்கு வந்துச்சுன்னா அவரோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் கோவிட் வந்துட்டு போயிருக்கு, அவங்களுக்கு வந்து வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்க. வேக்சினேஷன் கொடுக்கல, கோவிட் வந்துட்டு போயிருக்கு. எட் டு பி வேக்சினேட்டட் ப்ராப்பர்லி. ஆனால் கோவிட் வந்திருக்கு. ஏற்கனவே கோவிட் வந்துட்டு போயிருக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து IgG பாசிட்டிவிட்டி ஃபார் கோவிட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு டெங்கு வந்துச்சுன்னா இது வரைக்கும் இல்லாத மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் டெங்குலையோ எந்த ஒரு வைரல் ஃபீவர்லையும் சிஆர்பி எலிவேஷன் இருக்கவே இருக்காது. கோவிட் தான் முதல்ல நமக்கு பழக்கமான ஒரு சிஆர்பி எலிவேட்டிங் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்றது கோவிட் தான். இப்போ டெங்கு என்ன பண்ணுதுன்னா சிஆர்பி எலிவேஷன் கோவிடோட பயங்கரமாக இருக்குது. நியர்லி 5 to 10 times ஹையர் தென் நாட் நார்மல், ஹையர் தென் கோவிட் எலிவேஷன். கோவிட் உண்டாக்கிய சிஆர்பி எலிவேஷனோட 5-6 மடங்கு வந்து இப்போ இருக்கிற டெங்கு வந்து, எஸ்பெஷலி ஏற்கனவே கோவிட் வந்து போனவங்களுக்கு இப்போ இருக்கிற டெங்கு வந்து எலிவேட் பண்ணுது. பட் லக்கிலி என்னென்னா இது வரைக்கும் இந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபேக்டர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது வழியே, மற்றபடி வெதர் பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் டெங்கு வேர் தெர் இஸ் அ த்ராம்போசைட்டோபெனியா என்னன்னு தெரியல, டிடெமர் இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லைனா வந்து வேறு ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ ஒன்றுமே கிடையாது. ஆனால் டிரான்ஸ்அமினிட்டிஸ் இருக்குது எல்லாருக்கும். டிரான்ஸ்அமினிட்டிஸ்னால் AGOT, AGPT. அப்புறம் நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து அல்கலைன் பாஸ்பேட்டேட் சேர்த்து அதிகமாகுது. காரணம் வந்து போன் இன்ஃப்ளமேஷன், போன் மேரோ இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து 2 ஃபியூச்சர். ஒன்று வந்து டிப்பிக்கலாக ஒரு லிவர் இது ஒரு ஹெப்படைட்டிஸ் பிக்சர் மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு கொலிசிஸ்டைட்டிஸ் மாதிரியோ ஒரு பிக்சர் இருந்துட்டு எக்ஸசிவ் பாடி பெயின், நான் பாடி பெயின் கூட சொல்ல மாட்டேன், போன் பெயின். எஸ்பெஷலி சொல்ல போனால் பேக், எஸ்பெஷல் என்டையர் ஸ்பைனல் கார்டு அஸ் வெல் அஸ் போத் லெக். இந்த பெயின் இருக்குது பேஷண்ட்டுக்கு இருக்குது. இதுதான் இனிஷியல் சிம்டமாகவே இருக்குது. ஒரு ஃபீவர் எபிசோடோட இனிஷியல் சிம்டமாக இருக்குது. 3 days ஃபீவர் போயிடுது பேஷண்ட்டுக்கு. பட் தே டெவலப் திஸ் சார்ட் ஆஃப் பெயின் எபிசோடிக் வித்வுட் ஃபீவர். பேஷண்ட் வந்து ஃபீவர் இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனால் ஃபீவர் இருக்காது. ஆனால் இந்த பெயின்ஃபுல் எபிசோட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வர பேஷண்ட்டுக்கு NS1 பாசிட்டிவ் வர்றது கிடையாது. அந்த என்னன்னா அந்த முன்னாடி அப்புறம் இதுக்கு முன்னாடி இல்லை டெங்கு சீசனில் வந்து NS1 பாசிட்டிவிட்டி வேனிஷ் ஆன கொஞ்சம் ஒரு ஃபியூ 48 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து IgM பாசிட்டிவிட்டி வந்துடும். தட்ஸ் வை IgM டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம செகண்ட் வீக் பண்ணுவோம்னு சொன்னோம். நிறைய லேபில் கூட டெங்கு பேக்கேஜும் போடுவாங்க, NS1 IgG IgMனு. அது ஒரு அப்படி பண்ணக்கூடாது. யூஸ்வலாக டாக்டர்ஸ் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் எடுக்கணும். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா NS1 பாசிட்டிவிட்டி வந்து வேனிஷ் ஆகி 2 days 3 days இல்லை 4 days கழிச்சு தான் IgM பாசிட்டிவிட்டி வருது. அப்படிங்கிறதுனால இந்த கேப் அதிகமாக இப்படி இருக்குங்கிறதுனாலையும் இந்த கேப் இருக்கிற நாட்களில் தான் பேஷண்ட் ரொம்ப ஹைலி சிம்டமேட்டிக்காக டாக்டர்கிட்ட வர்றாங்க. அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, ஸ்லைட் ஷிஃப்ட் ஆஃப் NS1 டு லெஃப்ட் அண்ட் ஸ்லைட் ஷிஃப்ட் ஆஃப் IgM பாசிட்டிவ் டு ரைட், இதனால இடையில ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பில் எதுவுமே பாசிட்டிவிட்டி இருக்காது, எந்த ஒரு டெஸ்ட்லேயும் ஒன்றும் தெரியாது. தட்ஸ் பல டெங்கு பேஷண்ட் வந்து டெங்கு டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ்னு இருக்கும். NS1 பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்கும், IgM பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்கும். பட் இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. CBC பார்த்தா உங்களுக்கு தெரியும், CBCயில் குளோபுலின் மே கோ அப். அப்புறம் வந்து டிப்பிக்கல் லூகோசைட்டோபெனியா இருக்கும், லிம்போசைட்டோபெனியா இருக்கும் பேஷண்ட்டுக்கு. ஈவன் லிம்போசைட்டோபெனிக் லூகோசைட்டோபெனியா இருக்கும் கொஞ்சம். அது டெங்குல இது கோவிட் இருக்கிற மாதிரி பிக்சர் இதில் இருக்கும். அப்புறம் இதில் இன்னொரு ஃபியூச்சர் நீங்கள் என்ன பார்க்கணும்னா டிரான்ஸ்அமினிட்டிஸ் இருக்கும். ஈவன் சிம்டம் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்அமினிட்டிஸ் இருக்குது. இது நீங்கள் அதனால தான் இப்போ இருக்கிற ஃபீவர் வந்து எல்லாருக்கும் LFT லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டெங்கு மட்டுமே இருக்குது. இந்த LFTங்கிறது ஒரு ஃபீவர் ப்ரொஃபைலில் சேர்க்கணுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் டெங்கு மட்டுமே கிடையாது. அடுத்து நான் சொல்ல போகிற வேறு சில விஷயங்கள். இப்போ என்னென்னா ஒரு CBC பார்க்குறீங்க, கூட வந்து நீங்கள் NS1 பார்க்குறீங்களோ இல்லை IgM பார்க்குறீங்களோ, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ விட்டுருங்க. கிளினிக்கில் பேஷண்ட் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து நீங்கள் கோஹெட் பண்ணணும். ஏன்னா NS1 பாசிட்டிவ் இருக்க பேஷண்ட் பல பேருக்கு த்ராம்போசைட்ஸ் பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கடைசி வரை நார்மலாகவே இருக்குது, ஆனால் சிம்டமேட்டிக்காக இருக்காங்க பேஷண்ட் பல பேர். ஸோ 2-3 டைப்ஸ் ஆஃப் டெங்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது. இது வந்து சப்டைப்பை பொறுத்தோ இல்லை சீரோ டைப்ஸை பொறுத்தோ இல்லை. இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே அந்த டெங்குவோடைய சப்டைப்ஸை பொறுத்து சிம்டம்ஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் 2017-16 அப்புறம் 2005-6 அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் வந்து சப்டைப்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்தது. பட் இந்த தடவை அப்படி இல்லை. இந்த தடவை வந்து பேஷண்ட்டுடைய இம்யூனாலஜிக்கல் ஸ்டேட்டஸ் பொறுத்து இருக்குது.
ஏன்னா ஆல்மோஸ்ட் கோவிட் ஹேஸ் கம் அண்ட் சேஞ்ச் தேர் அவங்களோட டிஎன்ஏவே மாற்றிருக்கான்னு தெரியல, என்ன ஃபியூச்சரில் தெரியும். இப்போ அவங்க பேஷண்ட் வந்து கோவிட் பாசிட்டிவ், ஆல்ரெடி நோன் கோவிட் பாசிட்டிவ், ப்ராப்பர்லி வேக்சினேட்டட். ஸோ அவங்களுடைய அந்த இம்யூனாலஜிக்கல் செட்டப்பை பொறுத்து ரியாக்ட் பண்ணுது டெங்குவுக்கு. ஸோ திஸ் இஸ் நியூ. ஒரு பர்டிகுலர் பேண்டமிக் வந்துட்டு போன பிறகு அந்த பேண்டமிக்கோடைய சர்வைவர்ஸ் அந்த பேண்டமிக்கில் மாட்டாமல் இருக்கிறவங்க, இந்தமாரி இதை பொறுத்து வந்து இன்னொரு வைரல் ஃபீவரான டெங்குக்கான ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது இது புதுசு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஐசிஎம்ஆரோ இல்லைனா சிடிசியோ உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வரும், எப்படி ஒரு ஃபியூ மந்த்ஸில் வரும், ரொம்ப லேட் பண்ண மாட்டாங்க. சரி, டெங்கு சொல்லிட்டோம், கோவிட் சொல்லிட்டோம். டெங்குல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் வந்து டியூரிங் ஃபீவர் எபிசோட் patient will have extreme tiredness, calf muscle pain and low back, upper and lower back pain சிவியராக இருக்கும், அன்பேரபிளாக இருக்கும். டிப்பிக்கல் போன் பிரேக்கிங் ஃபீவர் தானே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபீவர் இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு கோவிட்னா ஃபீவர் எபிசோட்ஸ் அப்போ அந்த டயர்ட்னஸ் இருக்காது, ஃபியூ டேஸ் கழிச்சு அந்த எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்கும். அது உங்களுக்கு கோவிலில் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் இட். ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் அட் த எட்ஜ், கோவிலோடு தாண்டி வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை வேக்சினேஷன் எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் வி கேன் எஸ்கேப். அப்புறம் அங்கங்கே ஹியர் அண்ட் தேர் அங்கங்கே உங்களுக்கு வந்து கோவிட் இருக்கும், அவ்வளோதான். அது வந்து பெரிய அளவில் பேண்டமிக்காகவும் திருப்பி மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்து கோவிட் சொல்லிட்டோம், டெங்கு சொல்லிட்டோம், மலேரியா, கொசு, ரெய்னி சீசன் அண்ட் என்விரான்மெண்ட் அண்டு மஸ்கிட்டோனால அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மலேரியா கூட இப்படி தான். ஆனால் மலேரியா ஃபீவர் வேறு மாதிரி இருக்கும். அப்படின்னா they will have fever with rigor, cessation of rigor with sweating, extreme sweating இருக்கும். நார்மலாக இருக்கிற ஃபீவர்லேயும் டெங்குலையும் கூட குளிர் இருக்கும். ஆனால் இந்த பேஷண்ட் வந்து ஃபேன் போடாமலே குளிரும், 2 போரோ போத்தியும் குளிரும். அந்த குளிர் தனியாக தெரியும். எக்ஸ்ட்ரீம் ரைகர் இருக்கும் இந்த மலேரியா பேஷண்ட்டுக்கு. மலேரியாவில் 4 டைப் இருக்குது. அதில் எக்ஸப்ட் ஃபால்சிபாரம் மற்றதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணிடாது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா செர்பிரல் மலேரியாலாம் போகிற அளவுக்கு வச்சுக்கூடாது. அதனால் 2 தடவை ஃபீவர், நல்ல ஃபீவர், பட் டோட்டல் ஃபீவர், அந்த ஃபீவரை தவிர வேறு எந்த சிம்டம் இல்லைன்னா, உதாரணம் அந்த பாடி பெயினும் பேக் பெயினும் வேறு எந்த தொந்தரவும். ஏன்னா மற்ற எல்லா ஃபீவருக்கும் மலேரியாவுக்கும் வித்தியாசம். டூரிங் ஃபீவர் எபிசோட் அன்பேரபிள் ஃபீவர் ரைகர் இருக்குமே வழியே, ஹெட்டேக்லாம் இருக்குமே வழியே, ஒன்ஸ் ஃபீவர் எபிசோட் போச்சுனாலே பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாகிடும். நமக்கு எல்லாம் சரியாயிடுச்சுங்கிற ஃபீல் வந்துடும். திருப்பி அடுத்த போட் அடிக்கும் போது அந்த அந்த இது ஃபீல் பண்ணுவாங்க. அது மலேரியாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது தெரியும் உங்களுக்கு. ஸோ டெங்கு அண்டு மலேரியாவுக்கு ஈஸியான ட்ரீட்மெண்ட் வந்து என்ன கேட்டால் ப்ரிவென்ஷனில் நீங்கள் இந்த இந்த என்ன சொல்கிறது, மஸ்கிட்டோ காயில்ஸ், கொசு வலைகளோ இல்லை என்ன நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க, என்ன மெத்தடாலஜி நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க தெரியாது. மஸ்கிட்டோ ரெப்லன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ட்ரீட்மெண்ட்டை விட அது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை செஞ்சுக்கலாம். அப்புறம் ஓகே, வெறும் ரெய்னி சீசனில் ஓகே, ஒன்ஸ் ஃப்ளட்டு உள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே இன்னும் 2 பெரிய டேஞ்சரஸான விஷயம். 2 காமன், எல்லாருக்கும் இது டேஞ்சர். நம்பர் 1 வந்து லெப்டோஸ்பைரோசிஸ், இன்னொன்று வந்து ஸ்க்ரப் டைப். இது எல்லாருக்குமே வரும். எஸ்பெஷலி சிட்டி அந்த ஏரியாவில் லெப்டோஸ்பைரோசிஸ். அது வந்து அதுவும் சிட்டியில் மட்டும் இல்லை, அர்பனில் இது ரூரலே உண்டு. பட் ஸ்க்ரப் டைஃபி வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறத விட சிட்டிக்கு கொஞ்சம் வெளியில் சபப் அண்டு ரூரல் ஏரியாவில் நிறைய இருக்கும். பேடிஃபீல்டு இருக்கிற இடத்துல நிறைய இருக்கும். ஸ்க்ரப் டைஃபி தான் நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா ஸ்க்ரப் டைஃபி அப்படியே லெப்டோஸ்பைரோசிஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப சீக்கிரம் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் போயிடும். மலேரியா, அதாவது புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன், மலேரியா மாதிரி புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிப்ரோட்டோசோவல் ஏஜென்ட்ஸ் போட்டால் சரியாயிடும். ஸோ ஈஸிலி க்யூரபிள். வைரஸ்க்கும் பாக்டீரியாவுக்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. வைரல் டிசீஸுக்கு தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி இட் கேன் பிகம் ஆல்ரைட் ஸ்பான்டேனியஸாக, எந்த மருந்தும் இல்லாமல் தானாகவே சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அவ்வளோ பவர்ஃபுல், அதை சரியாக்குற அதை வந்து அழகாக சரியாகிடும், கொண்டுடும். அந்த இம்யூன் சிஸ்டம் பவர்ஃபுல்ங்கிறதாங்க நமக்கு பிரச்சனையாயிருது கோவிட்ல. எப்படின்னா அது கோவிட் எதிர்க்கிற நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய ஓன் பாடியவே அடித்து காலி பண்ணுறதா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். பட் அது டெங்குல அப்படி வராது. ஒன்லி பிளேட்லெட்ஸ் மட்டும்தான் அதில் ஒரு இஷ்யூ. அதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணால் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இதில் ரொம்ப அடுத்த லெவல் விஷயம் வந்து பாக்டீரியாவுக்கு வந்து இட் இஸ் ட்ரீட்டபிள், இஸ் 100% இட் இஸ் ட்ரீட்டபிள் வித் ப்ராப்பர் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் வித் சேஃப். த ப்ராப்ளம் இஸ் தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் எனி ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. பாக்டீரியல்னா இட் நீட்ஸ் ஆன்டிபயோட்டிக், அது தவிர வேறு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஓப்பனே பீங் எ சித்தா டாக்டர் சொல்கிறேன், ஃபார் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் எனி திங் எக்ஸப்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த ப்ராப்பர் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் தவிர வேறு எதுவும் வேலையே செய்யாது. ஸோ அது வந்து ஏர்லி டயக்னோசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஷுட் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் வெதர் இட் இஸ் வைரல் ஆர் பாக்டீரியல்.
வெதர் இட் இஸ் புரோட்டோசோவல் ஆர் வைரல். இது வந்து ஒரு மொதல் 3 டேஸ்க்குள்ள நம்ம டிசைட் பண்ணிடணும். ஏன்னா வைரலில் மிஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லாதனால அது வந்து அந்த வைட்டல்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதை மிஸ் பண்ணுறதுனால பெரிய இஷ்யூ வந்துட போகிறது இல்லை. ஆனால் புரோட்டோசோவல் வந்து ப்ராப்பர் ஆன்டி புரோட்டோசோவல் ஏஜென்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து காப்பாற்றிடலாம் பேஷண்ட்டை. பட் பாக்டீரியல் வந்து அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால என்ன பாக்டீரியான்னு பார்க்குறதுக்கு ரொம்பலாம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ பிளட் கல்ச்சர், யூரின் கல்ச்சர்லாம் பண்ணி அந்த 40 டேஸும் ரிப்போர்ட் பண்ண முடியாது. வி ஹாவ் ஹை டிகிரி ஆஃப் கிளினிக்கல் சஸ்பிஷன் அண்ட் ப்ராப்பராக அதை நம்ம வந்து ட்ரீட் பண்ணி காப்பாற்றணும். அப்புறம் அந்த ரெக்டீஷியல் இன்ஃபெக்ஷன் இருக்குல்லையே, அந்த ஸ்க்ரப் டைஃபி, அதுதான் பிரச்சனை. என்னென்னா அதோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் அதை கண்டுபிடிக்காமல் விட்டுறக்கூடாது. அதுக்கு மட்டும் எக்ஸ்டர்னல் சைன் ஒன்று இருக்குது. எப்படி டெங்குக்கு வந்து மல்டிபிள் லெவலில் உங்களுக்கு வந்து பிளட் ஸ்பாட்ஸ் இருக்கும், சில டிஸ்கேரியாசிஸ் மாதிரியான பிக்சர் இருக்கும், அதனால வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் அது ரொம்ப காமன் சொல்ல முடியாது. பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்க்ரப் டைஃபி, இந்த எஷ்ஆர்னு சொல்கிற அந்த கடித்தடத்துடன் கூடிய குட்டி சிறிய குட்டி புண்ணு வந்து அந்த உடம்புல எங்கேயாவது இருக்கலாம். அது பல சமயம் தெரியாமல் கூட போயிடும். அதனால தான் வந்து ஒன்ஸ் ஃபீவர் இருந்தால் குழந்தை, எஸ்பெஷலி ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் 5 to 15 years ஓல்டு இருக்கு, கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் கழிச்சிட்டு வேறு எங்கேயாவது புண்ணு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். உடம்புல ரெக்டீஷியல் இன்ஃபெக்ஷன் இது பைட்ஸ் இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பட் இது மட்டும்தான் ஆனால் இருக்குது. இன்னும் 2 விஷயம் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம we are seeing, பட் ஃப்ரீக்வெண்ட்லி இட் கேன் ஈஸி மிஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரியால் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1 ஹெப்படைட்டிஸ் ஏ, நம்பர் 2 ஹெப்படைட்டிஸ் இ. இது ரெண்டுமே ஃபீக்கோ ஓரல் ரூட்டுங்கிறதுனாலையும் வாட்டர் கண்டாமினேஷன் வருதுங்கிறதுனாலையும் நமக்கு இந்த ஆர்ஓ சிஸ்டம், அப்புறம் தண்ணீரை காய்ச்சி குடிக்கிறதுல இந்த 3 விஷயத்தில் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது காமனாக எல்லாருக்கும் உள்ளது இல்லை. குடிநீர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, சுத்தமில்லாத குடிநீர் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். இது ப்ராப்பராக காய்ச்சி குடித்தாலே நம்ம தப்பிச்சிடலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ, இ, 3வது டைஃபாய்டு. இந்த 3 வந்து தண்ணீர்னால் மட்டுமே பரகிறதுனாலையும், தண்ணீர் என்னைக்கு வந்து ஆர்ஓ சிஸ்டம் அப்புறம் காய்ச்சி பழகிற அந்த பழக்கம் மக்களுக்கு வந்த பிறகு டைஃபாய்டு ஆல்மோஸ்ட் கான். இந்த என்ட்ரிக் பெர்ஃபரேஷன், அப்புறம் டைஃபாய்டு ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக இருக்குங்கிறதால என்ட்ரிக் பெர்ஃபரேஷன் மாதிரியான டைஃபாய்டு பெர்ஃபரேஷன், ஸ்டொமக்கில் பெர்ஃபரேட் ஆகிறது, டைஃபாய்டால் வர வெஜிடேஷன் ஹார்ட்டில், இதெல்லாம் இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்ததே கிடையாது. இப்போ இந்த ஜெனரேஷனில் எம்டி ஜென்ரல் மெடிசன் படிக்கிறவங்க, இன்ஃபெக்ஷஸ் மெடிசன் படிக்கிறவங்கலாம் டைஃபாய்டில் வர அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட் நீங்கள் வேணால் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட் கேட்டு பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக கடைசி எப்போ நீங்கள் என்ட்ரிக் பெர்ஃபரேஷன் பார்த்தீங்கன்னு கேளுங்க, எல்லாருமே யோசிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குறைஞ்சிருச்சு. 2 காரணம். ஒன்று, வாட்டர் வந்து குடிநீருடைய பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு தீர்த்ததுனாலையும், அது காட்சி பரவணுங்கிற அந்த எண்ணம் மக்களுக்கு வந்ததுனாலையும் அது அந்த ஒரு டிசீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். எப்பப்போ நீங்கள் டைஃபாய்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறீங்களோ அப்போயே நீங்கள் ஹெப்படைட்டிஸ் ஏலேருந்து இலேருந்து எஸ்கேப் ஆகிட முடியும். பட் டைஃபாய்டு ஒன்லி த்ரூ வாட்டர், பட் வேறஸ் ஹெப்படைட்டிஸ் ஏ ஈவன் இந்த ஃபுட்டில் கூட வரும். அப்படிங்கிறதுனால ப்ராப்பர் ஃபுட்டு என்னைக்கு வந்து இந்த ரோட்டோர கடை அதுமாரி அன்ஹெல்த்தி ஹைஜீன் மிஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஹெப்படைட்டிஸ் ஏவும் ஈயும் வரலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ ஓகே, இ ரொம்ப அதிகமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு நான் பார்த்தது, இந்தியாவில் 1 மில்லியன் பேஷண்ட்ஸ் பெர் இயர் இருக்காங்க. பட் இது வந்து டேட்டா இருக்கிறது, ஹெப்படைட்டிஸ் இ பாசிட்டிவ்னு சொல்லி ப்ராப்பராக வைராலஜி ரிப்போர்ட் வந்து சொல்கிறேன். பட் இப்படி வராமல் இருக்கிறது நிறைய பேர் உண்டு. நான் ஏ நான் பியில் ஏன் ஹெப்படைட்டிஸ் அது ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னா, அது ஜாண்டிஸ் வந்து ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு அப்படி இருந்து அப்படி சரியாக போயிடும். பட் மீன்வைல் ஒரு ஒரு இது யூஸ்வலாகவே ப்ராப்பராக தண்ணி ஒழுங்காக குடிக்கிறவங்களுக்கு, சுட வச்சு காய்ச்சி குடிக்கிறவங்களுக்கு, ஆர்ஓவில் யூஸ் பண்ணுறவங்க வராது. அப்படிங்கிறதுனால இது மோஸ்ட்லி ரூரல் பாப்புலேஷன், கொஞ்சம் டவுன் ட்ராடன் பீப்புள், அங்கே தான் அது அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எடுத்தோன்னே ஜாண்டிஸ் இருந்ததுன்னா பேசிக் டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்எஃப்டி பார்ப்பாங்க, ஹெப்படைட்டிஸ் ஏ, பி பார்ப்பாங்க. இதுலேயே அவங்களுடைய காசெல்லாம் வீணாக முடிஞ்சிடும். ஸோ அடுத்த டெஸ்ட் ஒன்று ஹெப்படைட்டிஸ் இ டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியாதுங்கிறதுனால பாவர்ட்டி, அப்புறம் டாக்டர்ஸோடைய பொறுப்பில்லாத்தானு சொல்ல மாட்டேன், டாக்டர்ஸ் சில சங்கடங்கள், அந்தமாரி எக்கானமி குறைய சில சங்கடங்களால் இது ரிப்போர்ட் ஆகிறதில்ல, அதிகம் ப்ராப்பராக ரிப்போர்ட் ஆகிறதில்ல. ஆனால் அது அதிகமாக இருக்குது. இப்போ ஹெப்படைட்டிஸ் ஈங்கிறது நான் சஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற எல்லா பேஷண்ட்டுமே ஹெப்படைட்டிஸ் இ பாசிட்டிவ் இருக்குது. லக்கு என்னன்னா அதுவும் வந்து ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி இருக்குது. ஆனால் ஹெப்படைட்டிஸ் ஏலோ ஃபாஸ்ட்டாக அந்த ரெக்கவரி இருக்காது, ரொம்ப லெங்க்தியான பீரியட், நியர்லி 2 months 3 monthsலாம் ஆகுது. ஸோ நிறைய பேர் அதை வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ஃபெயிலியருக்குலாம் போயிட்டு தான் அப்புறம் தப்பிச்சு வராங்க. அந்த ஃபெயிலியரில் அந்த பேஷண்ட் இருக்கும்போது, லிவர் ஃபெயிலியரில் இருக்கும்போது அவங்களுக்கு டெங்கு வந்துச்சுன்னா லீத்தல். இது இந்த காம்பினேஷன் நிறைய நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஹெப்படைட்டிஸ் இ இன்ஃபெக்ஷன் வந்துருக்குது, அது வெளில தெரியாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 நாள் ஃபீவர் இருக்கும், அப்புறம் சுத்தமாக ஜாண்டிஸ் இருக்கும், அது கூட ரொம்ப அதிகமாக வெளில தெரியாது. மைல்டு ஃபெயிலியர் போயிடுவாங்க பேஷண்ட்டு. பட் இட் இஸ் ரிப்பேர் ஆகிடுவாங்க, இது ரிவர்ஸ் ஆகிடும். பட் அந்த ஃபெயிலியர் பீரியடில் பேஷண்ட் இருக்கும்போது, பேஷண்ட்டுடைய அதோடைய பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸில் ஆரம்பிச்சு எல்லாமே தடுமாற்றத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு டெங்கு வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே தேர் கோயிங் ஃபார் ஷாக். டாக்டர்ஸ் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பேஷண்ட் டேட்டாங்க. தட்ஸ் வை இந்த ரூரலில் வந்து அவ்வளோ டெங்கு டெத் வந்தது காரணம் இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற
ஹெப்படைட்டிஸ் ஏ அண்டு இ. ஏ கொஞ்சம் அக்யூட்டு, ரொம்ப வெளிப்படையாக தெரியுது ஜாண்டிஸ் இருக்கும், பேஷண்ட்டே சொல்லுவாங்க யூரினில் இப்படி போகுது இப்படி போகுதுன்னு. பட் ஹெப்படைட்டிஸ் ஈயில் பிரச்சனை என்னன்னா, ஹெப்படைட்டிஸ் இ வந்த பேஷண்ட் போய் ஒரு டாக்டரை பார்த்துட்டு ஒரு ஆர்டினரி ஜுரம் நினச்சிட்டு பல இடத்துல மல்டிவிட்டமின் டேப்லெட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறதுனால என்ன சத்து மாத்திரை கொடுக்கணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றதுனாலையும், பட் பல பேர் என்ன பண்ணால் நான் சத்து மாத்திரை சாப்பிட்றேன் நல்லா யூரின் இந்த கடலில் போகுதுன்னு அவங்களே சமாதானப்படுத்திட்டு அப்படியே நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த 3-4 பேஷண்ட் உங்களுக்கு யூரினில் போகிறது தெரியலன்னு கேட்டால் நான் சத்து மாத்திரை சாப்பிட்றேன் சார்ங்கிறது எல்லாரும் ஒரே சொல்லி வச்ச மாதிரியே அந்த பதிலை சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மாஸ்க் ஆகிடும், கன்சீல் ஆகிடும் இந்த உண்மை. இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். ஸோ ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், ஃப்ரம் வேர் தே ஆர் கமிங், அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரி தண்ணி உபயோகப்படுத்துகிறாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலில் நம்ம போகணும். இந்த நோய்களை பற்றியான சின்ன அறிமுகம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கோவிட் பற்றி நிறைய பேசியிருக்கோம், டெங்கு பற்றி சொல்லிட்டேன் எப்படி கிளினிக்கலாக இருக்கும்னா, லெப்டோஸ்பிரோசிஸ் பற்றி சொல்லிட்டேன். அதில் வந்து ரொம்ப ரொம்ப காமன் அப்படி தமிழ்நாட்டில் இருக்க இது வரைக்கும் வந்தது அப்படின்னா லெப்டோஸ்பிரோ எக்ட்ரோஹெமரேஜிங்கிற அந்த வீல்ஸ் டிசீஸ். ஹெப்படோரீனல் ஷட் டவுன் போயிடுவாங்க பேஷண்ட்டு. பட் அவரோட கிளாசிக்கல் சிம்டம் என்ன, நீங்கள் புக்கில் உள்ளதெல்லாம் யோசிக்க முடியாது. நாங்கள் நேராக பார்த்தது அப்படின்னா பேஷண்ட் தே வில் ஹேவ் ஃபீவர் விச் ஓன்ட் ரெஸ்பெக்ட் பேராசமல். பேராசமலை பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணாது. அந்த ஃபீவர் 104 இருக்குது, 102 தான் போகும், அதுக்கு கீழெல்லாம் குறையாது. அப்புறம் தே வில் கோ ஃபார் ஹெப்படோரீனல் ஷட் டவுன் ஏர்லி. ஹெப்படோரீனல் ஷட் டவுன் என்னன்னா பேஷண்ட்டுக்கு வந்து மைல்டு லிவர் ஃபெயிலியர் இருக்கும், ரீனல் ஃபெயிலியர், அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. யூரியா வில் ஸ்டார்ட் ரைசிங், ஒரு பக்கம் ஜாண்டிஸ் ஆல்சோ வில் பி தேர். ஸோ ரெண்டுமே இருக்கும். ஹெப்படோரீனல் ஷட் டவுன் இருக்கும். தட் இஸ் கால் வீல்ஸ் டிசீஸ். ஈஸிலி ட்ரீட்டபிள், என்ன பென்சில் மாதிரி ட்ரக்கே போகும், ஈஸிலி ட்ரீட்டபிள். பட் அதை நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணணும். கிளாசிக்கல் ஃபியூச்சர் இந்த மாதிரி ஹை கிரேட் டெம்பரேச்சர் விச் ஒன்ட் ரெஸ்பாண்ட் டு ஆர்டினரி ஃபீவர் மெடிசன்ஸ். பேஷண்ட் வில் ஹேவ் இது இருக்கும், கன்ஜெஷன் ஆஃப் ஐஸ் இருக்கும், நல்ல கன்ஜெஷன் இருக்கும் கண்ணில். பேஷண்ட்டுக்கு தெரியாது, ஏசிம்டமேட்டிக்காக அவங்க இருக்கும், நம்ம பார்த்தா அதை கண்டுபிடிக்க முடியும். பேஷண்ட் எனக்கு கண் எரியுதுனோ கண் அப்படி பண்ணுதுன்னு சொல்ல மாட்டாங்க. எதுக்கு இருக்க நம்ம வந்து இட்ஸ் நாட் அ சிம்டம், இட்ஸ் அ சைன். கன்ஜெஷன் ஆஃப் ஐஸ் இன் லெப்டோஸ்பிரோசிஸ் இட் இஸ் நாட் அ சிம்டம், இட்ஸ் அ சைன். பேஷண்ட்டுக்கு தெரியாது, நம்ம என்னடா கண்ணு ரெட்டாக இருக்குன்னு பார்ப்போம். அதனால் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு வந்து கண்ணு ஃபீவர்ஸுமே கண்ணு ரெட்டாக இருக்குன்னு அடுத்தவங்க சொல்கிறாங்க, நான் அவருக்கு தெரியலன்னா கேளுங்க, காஃப் மசில் பெயின் இருக்காங்க. ஸோ காஃப் மசில் பெயின், கன்ஜெஷன் ஆஃப் ஐஸ் அண்ட் ஹை கிரேட் டெம்பரேச்சர் விச் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் ட்ரக், இது இருந்தாலும் லெப்டோஸ்பிரோசிஸ் மனசு இருக்கணும். லெப்டோஸ்பிரோசிஸ் டெஸ்ட்டுங்கிறது தனி லெபராட்டரி இருக்குது மாதவரத்தில். லெப்டோஸ்பிரோசிஸ் லெபராட்டரி ஜிஹெச்சில் தனியாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஜிஹெச்சில் தான் அழகாக பண்ணுறாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதவரம் மொழியில் இல்லைனா ஜிஹெச்லேயே வந்து பண்ணணுமே ஒழிய, நிறைய இடத்துல டெங்கு ஐஜிஎம் டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்லாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்துடும். சின்னதாக ஒரு சாம்பிள் ஜென்யூனிட்டி போனால் கூட டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் பாசிட்டிவ் கொடுத்துருவாங்க. அதை நம்பக்கூடாது. எம்சாட்டு அதெல்லாம் யூஸ்வலாக அந்த மாதிரி லெப்டோஸ்பிரோசிஸ் லெபார்ட்டரி தனியாக இருக்குது, அங்கே தான் பண்ணணும். ஸ்க்ரப் டைஃபி தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர் டெஸ்டிங் கிடையாது. கிளினிக்கல் டயக்னோசிஸ் வித் ஹிஸ்ட்ரி, அப்சர்வேஷன் இதெல்லாம் தான் இருக்குது. சரி, இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். ஹெப்படைட்டிஸ் ஏ அப்புறம் மற்றதெல்லாம் தனித்தனியாக, ஒவ்வொரு டிசீஸ் தனித்தனியாக வந்து அடுத்தடுத்த செஷனில் பேசுவோம். ஓகேவா? பை.